இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருச்சபையானது புனித தேவ சகாயம் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது. 18ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய தமிழ் நாட்டில் குருவானவராக அல்ல, மாறாக ஒரு எளிய குடும்பத்திலே சாதாரண மனிதனாக வாழ்ந்த ஒரு நபர், ஆனால் பெரும் அரச பதவிகளில் அங்கம் வகித்தவர், இந்து மதத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, பல்வேறு மொழிகளை கற்றுக்கொண்டு அறிந்தவர், இறை வழிபாடை சிறப்பான விதத்திலே அந்த மதத்தில் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். ஒரு கட்டத்தில் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்களுக்கு விடை கிடைக்காத நேரத்திலே அந்த விடையை இயேசுவினிடத்திலே அவருக்கு கிடைக்கின்றது. அதன் மூலம் அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றார். அந்த வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தினால் பல இன்னல்கள், இழப்புகளை அவர் சந்திக்க வேண்டி வருகிறது. ஆனால் எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று செயல்படுகின்ற ஒரு மனிதராக தேவசகாயம் அவர்கள் தென்படுகின்றார். இயேசுவை நம்புகின்றவர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் இயேசு உண்மையான இறைவன். இயேசு நம்மை எப்பொழுதும் பாதுகாக்க வல்லவர் என்பதை தன்னுடைய வாழ்வின் மூலம் வெளிப்படுத்துகின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். எவ்வாறு தூய பவுலடியார் சொன்னது போன்று, இயேசுவிற்காக நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று தூய பவுலடியார் சொன்ன வார்த்தையை இவரும் வாழ்வாக்குகின்றார். இயேசுவுக்காக அனைத்தையும் குப்பை என கருதுகிறார். தன்னுடைய பதவி, தன்னுடைய பட்டம், பணம் என்று எதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நான் இயேசுவை பின்பற்றி வாழப்போகிறேன் என்று தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த துணிச்சல் உள்ள மனிதர் தான் இந்த தேவசகாயம். அதாவது பதவி என்று, பட்டம் என்று பெரும் உயரத்தில் இருந்த மனிதர் தாழ்ச்சிதான் சிறந்தது என்று இயேசுவை பின்பற்றிய பின்பு அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகின்றார். அந்த உறுதியான நம்பிக்கை இறுதியிலே அவருடைய வாழ்வை இந்த உலகிலிருந்து அகற்றி விடுகின்றது. காரணம், அவர் இயேசுவுக்காக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். இன்று புனிதராக திரு அவை அங்கீகரித்து அவரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இயேசு ஆணித்தரமான போதனையை செய்து கொண்டிருக்கின்றார். அதிகாரம் மிக்கவராக மக்கள் மத்தியில் தென்படுகின்றார். ஜெபக்கூடத்திற்கு அவரும் சீடர்களும் செல்லுகின்றார்கள், சென்று போதிக்கின்றார்கள். போதிக்கின்ற பொழுது மற்ற மனிதர்களை விட, அதாவது தலைமை குருக்களாக இருக்கலாம் அல்லது மற்ற கடவுள் இறை வார்த்தையை போதிக்கின்றவர்களுடைய வித்தியாசமாக போதிக்கின்றார். என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது, மற்றவர்கள் ஏற்கனவே எழுதப்பட்ட வாசகங்களை வாசிப்பார்கள், அதன் பின்பு விளக்க உரை கொடுப்பார்கள். அந்த விளக்க உரை என்பது பல மனிதர்களால் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விளக்க உரைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள், இன்று நாம் கொடுப்பது போன்று. ஆனால் இயேசு அதிகாரமிக்க மனிதராக தென்படுகின்றார். மற்றவர்களைப் போன்று பிதட்டவில்லை. சொல்லுகின்ற வார்த்தையில் தெளிவு, தன்னை பற்றியே பேசுவது போன்று அந்த அதிகாரத்தை அவர் யார் மீது காண்பிக்கின்றார் என்றால், சாத்தான்கள் மீது. அதாவது அங்கிருந்த மனிதர்கள் சாத்தானால் கட்டுண்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த தீய ஆவி பிடித்திருந்த மனிதர்களிடமிருந்து தீய ஆவி இயேசுவை நோக்கி சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள். நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை அழித்து விடவா வந்தீர்? நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். இந்த வார்த்தையை சாதாரண ஒரு மனிதன் சொல்ல முடியாது. மாறாக அவரை அறிந்திருக்கின்ற ஒருவர் தான் சொல்ல முடியும். ஆக இயேசுவை அறிந்திருந்த அவைகள் இயேசுவை பற்றி இங்கே பிரகடனப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிந்தவர்கள் பின்வாங்க மாட்டார்கள். இயேசுவை அறிந்தவர்கள் அவரை விட்டு செல்ல மாட்டார்கள். இயேசுவை அறிந்தவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஆக நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கின்றோம். இயேசுவை நாம் நம்முடைய திருமுழுக்கின் வாயிலாக பெற்றது மட்டுமல்லாமல் அன்றாடம் அவரை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஆழமாக அறிய வேண்டுமென்றால் திருவிவிலியத்தை எடுத்து வாசியுங்கள், தியானியுங்கள். இயேசு நிச்சயமாக அந்த இறை வார்த்தையின் வாயிலாக உங்களோடு பேசுவார். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்களை நிறைவாக ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் திடமுள்ள மனிதர்களாக, துணிச்சலுள்ள மனிதர்களாக, உம்மை என்றைக்கும் பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக, எந்த சோதனைகள் வந்தாலும் உம்மை விட்டு விலகிச் செல்லாதவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.